ஓம் சக்தி. சக்தியில இப்போ இந்த குருவுக்குங்க ஒரு சமயம் அதனுடைய குடும்ப கஷ்டங்களை எல்லாம் நினச்சிக்கிட்டு தனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, இந்த மாதிரி அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, பென்ஷன் தான் வருது, இப்படி பல மாதிரி பிரச்சனை நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய கனவுல நம் குரு அம்மா அவர்கள் வந்து, மகனே, ஐந்தலை நாகம் உள்ள படுக்கையின் மீது மெத்தை விரித்து அதன் மீது என்னை வைத்து வணங்கு அப்படின்னு அம்மா சொன்னாங்களா. அம்மா என்னம்மா சொல்றீங்க, புரியலைங்கம்மா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு இந்த பையன் கேட்குறான். அதுக்கு அம்மா சொல்றாங்க, மகனே, ஐந்தலை நாகம் உள்ள பாம்பு படுக்கை, அதன் மீது மெத்தை விரித்து என்னை வைத்து வணங்கு மகனே. நாகத்தின் உடம்பானது மெதுவென்று மென்மையாக இருக்கும், மிருதுவாக இருக்கும். அதை போன்று அதன் மீது என்னை வைத்து வணங்கும் பொழுது உன் கடினமான வாழ்க்கையை இந்த நாகத்தின் உடம்பை போன்று மிருதுவாக மாற்றி மென்மையாக மாற்றி தருகிறேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்களா. 4 வருஷத்துக்கு முன்னால அந்த தம்பிக்கு வந்த கனவுங்க. அதே மாதிரிங்க அந்த பையனை தெர்மக்கோல்ல 5 நாகம் பண்ணிங்க, அது பெயிண்ட் எல்லாம் கொடுத்து அதுக்கு மேல அம்மா படத்தை வச்சு, குரு அம்மா படத்தை வச்சு கும்பிட்டுருக்கானுங்க. அவனுடைய பிரச்சனையில் 75% தீர்ந்துருச்சுங்களாமா. எப்படி பாருங்க, அம்மா உழவு சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி சக்தியில இன்னொரு சமயம் அம்மா அவர்கள் அந்த குருவனுடைய சிறிய தாத்தா இறந்துட்டாருங்க. அந்த சிறிய தாத்தா உங்க தாத்தாவுடைய தம்பி பெருமாள் பக்தர் இறந்த காரியமெல்லாம் முடிச்சுட்டாங்க. அன்று இரவு நம் குரு அம்மா அவர்கள் அவனுடைய கனவில் வந்து இந்த இளவலை வந்து கலந்துக்கிறாங்க. அந்த மாதிரி காட்சி. உடனே அம்மாவை வாங்கம்மான்னு கூப்பிட்டு கும்பிட்டு வரவேற்கிறான். அம்மா அவர்கள் பிணத்தின் அருகில் வந்து பிணத்தின் தலையை தடவி கொடுக்கின்றார்கள். அதை பார்த்த நம் குரு என்ன சொல்றான், அம்மா தொடாதீங்கம்மா, தொட்டங்கன்னா தீட்டுங்கம்மா, தொடாதீங்க அப்படிங்கிறான். உடனே அம்மா அவர்கள் சொல்கிறார்கள், எது மகனே தீட்டு? உடம்பில் ஜீவன் இருக்கும் வரைதான் தீட்டு தொடக்கு என்ற நிலையெல்லாம். உடம்பிலிருந்து ஜீவன் வெளியே போன பின்னால் இந்த உடம்பானது சவமாகி விடுகிறது. சவமான உடம்பு சிவமாக மதிக்கப்படுகிறது. நம்ம இறந்த வீட்டில் அந்த பணத்துக்கு போய் பூ போட்டு கும்பிட்றோம் இல்லைங்களா, அது எப்படி? அதை வந்து சவம் சிவமான காரணத்தினால தான் நம்ம அதை கும்பிட்றோம், சிவமாக கும்பிட்றோம். சிவமாகி விடுகிறது மகனே, சிவம் ஜீவனாகிறது அப்படின்னு அம்மா சொன்னாங்களா. எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க சக்தியில. உடம்பிலிருந்து உயிர் போன பின்னால், அதாவது ஜீவன் போன பின்னால் உடம்பு சவமாகிறது. சவமான பின் அது சிவமாக மதிக்கப்படுகிறது. சிவத்திற்கு ஏது தீட்டு? சிவம்தான் ஜீவனாகிறது. எப்படி பாருங்க அம்மா சொல்லிக்கிறாங்கன்னு. அதே மாதிரி சக்தியில மீண்டும் ஒரு முறை அம்மா அவர்கள் இப்படியெல்லாம் பக்தருடைய வாழ்க்கையில் விளையாடுறாங்க பாருங்க. நம்ம பிரின்சிபால் நடராஜ் பாளைய பாலிடெக்னிக் காலேஜில் இருந்தாருங்க. அவர் வந்துங்க ஒரு சமயம் செஞ்சி போகிறதுக்காக மருவத்தூர்லேருந்து பஸ் ஏறி போனாருங்க. அந்த போன பஸ்ஸு சேத்துல சிக்கிக்கிச்சு. ஒரு பெரிய ஆறு போயிட்டு இருக்குது. அந்த ஆற்று பாலத்துக்கு முன்னால இது சேத்துல சிக்கிருச்சு. குறுக்க வேற ஒரு மரம் உளுந்து கிடக்குது. அதனால அது கொஞ்சம் விலகி போகும் பொழுது சேத்துல இறங்கி சிக்கிக்கிச்சு. மேற்கொண்டு போக முடியல. அதனால இவங்க அதில் போன பயணிகள்லாம் இறங்கி அடுத்த பஸ்ஸை பிடிக்கலாம்னு காத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த பஸ்ஸு வருதுங்க. அப்போ மழை காலம், மழை நிறையா பெஞ்சு காற்றடிச்சு இந்த மரமெல்லாம் உளுந்து எங்கேவாறு சேரு சகதி ஆற்றுலையுமே மிக அதிகமான தண்ணி போயிட்டு இருக்குதுங்க. அந்த நிலையில் பின்னால் வந்து ஒரு பஸ்ஸை குறுக்காட்டி எல்லாரும் ஏறுறாங்க. நம்ம பிரின்சிபாலும் ஏறுறாரு. இவர் முழு செவ்வாடியில் இருக்கிறத பார்த்த அந்த கண்டக்டர், நீ மட்டும் கீழே இறங்கய்யா, நீ ஏறாத அப்படிங்கிறான். இவர் ஏன் நான் ஏறக்கூடாது, மூஞ்சி பார்த்துட்டு எனக்கு பிடிக்கலையா, நீ இறங்கல, நீ ஏறக்கூடாது அப்படின்னு மிரட்டுறானுங்க. என்னடா கொழுப்பு இவனுக்கு, சரி எதுக்கு செவ்வாடை போட்டு இவங்க கூட தகராறு நாட்டேன்னு சொல்லி இவர் இறங்கிக்கிட்டாருங்க. இறங்கி அந்த தன்னை விட்டுட்டு போன அந்த பஸ்ஸையே பார்த்து நிற்கிறாருங்க. இந்த பாலம் பக்கத்தால் தானுங்க ஆற்று பாலம்.
ஏற்கனவே அந்த பாலத்து மேல ஒரு லாரி போயிட்டு இருக்குது, இந்த பஸ்ஸும் அதுக்கு பின்னால போகுதுங்க. என்னாச்சுங்க, கண்ணிமைக்கு நேரத்துல பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு விபத்து நடக்குதுன்னு. அந்த பாலை இடிஞ்சு உளுந்து அந்த லாரியுமே இவர் ஏற வேண்டாம்னு சொல்லி இறக்கி விட்டு போனாங்களே அந்த பஸ் 56 பயணிகளோட அப்படியே ஆத்துல அடிச்சுட்டு போயிடுச்சுங்க, பாலை இடிஞ்சு விழுந்ததுனால. மிகப்பெரிய வெள்ளம். இந்த பேப்பர்ல எல்லாம் அந்த காலத்துல வந்திருந்ததுங்க, நிறைய பக்கம் பக்கமா போட்டோவோட. அப்ப எப்படி பாருங்க, செவ்வாடை அணிந்து அம்மாவுக்கு பணி செய்யும் தொண்டர்களை அம்மா எப்படி எல்லாம் காப்பாத்துறாங்க பாருங்க சக்திகளே. அடுத்து பாருங்க, இன்னொரு பக்தர், அவர் வந்துங்க இடுப்புல அடிபட்டு கிடக்கிறாருங்க, ஆக்சிடென்ட். புதுக்கோட்டை ஊருங்க. அந்த 6 மாசமாக இல்லை எந்திரிக்கிறக்கு அந்த இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, கட்டு போட்டு கிடக்குது. அம்மாவுடைய சிறந்த தொண்டர். அம்மா என்ன பண்றாங்க, விட்டுருவாங்களா? அன்று இரவே அம்மா வர்றாங்க கனவுல. அம்மா கூட ஒரு பெரிய கருநாகம் வருது. அந்த கருநாகம் வந்து படுத்திருக்க நம்ம தொண்டரை துரத்துறதுக்கு, கொத்துறதுக்கு. அவர் தான் அதை பார்த்தோன்னே இவர் பயந்து போய் கனவுல எந்திரிச்சு ஓடுறாரு. ஓம் சக்தி காப்பாத்து, ஓம் சக்தி காப்பாத்துன்னு ஓடுறாரு. பெண்ணாய் போச்சுன்னா நிஜமாலுமே இவர் எந்திரிச்சிட்டாருங்க. அடிபட்டு காலை கட்டு போட்டு கிடக்கிற கால் முறிஞ்சு நிஜமாலுமே எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் தான் கனவு தான் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச பின்னால சுயநினை வந்தனால பாக்குறாரு, இந்த அடிபட்ட காலு எறும்பு முறிவெல்லாம் சரியாயிருச்சு. மிகப்பெரிய அதிசயம். தொட்டு தொட்டு பாக்குறாரு, நசுக்கி பாக்குறாரு, எல்லாம் நல்லா இருக்குது. உடனே சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த புதுக்கோட்டை மாநகரம் முழுவதும் ஒரு ரவுண்டு வந்தாருங்களாமா. ஓம் சக்தி பராசக்தின்னு அம்மா வேற சொல்லிக்கிட்டு புதுக்கோட்டை மாநகரம் முழுவதும் அந்த அடுத்த ராத்திரிலே ஒரு ரவுண்டு வந்தாருங்களா. எப்படி பாருங்க, அம்மா தனக்கு பணி செய்யும் பக்தர்களையும் தொண்டர்களையும் எப்படியெல்லாம் காப்பாத்துறாங்க பாருங்க சக்திகளே. ஓம் சக்தி.